டேய் சொல்ற வேலை ஒழுங்கா செய்யணும், அப்பதான் உங்க வேலை கத்து தருவேன். சரிதானா? நோ வாணா உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எந்த கம்பை ஏறினா? வாங்கண்ணா, அந்த கம்பம் தானே யாருண்ணா? இந்த கபோதி பையன் அடிக்கடி குச்சி விட்டு அட்டி என் ஒயரை லூஸ் பண்ணி விட்டுறானா. இந்த கம்பை தானா? இந்த கம்பம் தானே. பச்சை கலர் ஒயரா சோப்பு கலர் ஒயரா? ஏன்னா அங்க பச்சையும் இல்ல செவப்பும் இல்ல, நீ என்ன மாத்தி மாத்தி சொல்லுங்கிற? எனக்கு சரியா தெரியல. சரி இது புறா, நான் மேலே ஏறுறேன். நோ, மேலே ஏறணும்னா அந்த கம்பியை பிடிச்சிக்கோ, அப்பதான் சேஃப்டியா இருக்கும். என்னது? மேல அந்த 4 கம்பிக்குதுல, அது உள்ள கால் விட்டுனே சேஃப்டியா பிடிச்சிக்கோ. டேய் என்னடா சொல்ற? சேஃப்டியா இருக்கட்டும்னு பிடிச்சிக்க சொல்றேன். இதெல்லாம் நான் தப்பு. யாரா நீ? அதை கை வச்சா நான் போய் சேர்ந்துருவேன். சரி நான் போய் சேர்ந்துருண்ணா. என்றா என்ன பேசுற நீ? ஐயா ஏன்னா தொண்ணு பேசி நிக்கிறீங்க. ஏறுண்ணா மேல. ஏறுறேன். சாமியா வேண்டியனா? டேய் சொன்னா வாய் மூடுறா. டேய் உன்னை எதுக்கு இட்டுன்னு தெரியல. ஓய், யாராவது கம்பத்துல ஏறவன்? சங்கர, நான் தான் சங்கர ஆளை கூட்டு வந்துக்கிறேன். நான் சங்கரி ஜெய் சங்கரியா? உன்னால தானே எங்க வீட்டுக்காரன் தப்ப போதா? என்னால போதா? டேய் நீ தான் குச்சி விட்டு ஏன் வயிறு ஆட்டி நிக்கிற? உன்னால தாண்டா நைட்டு ஃபுல்லா நாங்க தூங்கல. டேய் நீ வேணுச்சே பண்ற. என் மண்டா நீ கம்பத்துல என்ன பண்ணுனே தெரியாது. என்னப்பா அவன் இப்படி பேசுறான்? மாத்தி பேசுப்பா. டேய் கம்பத்தை விட்டு வெளியே வாடா. சங்கர இதெல்லாம் நல்லா இல்ல பாத்துக்க, அப்புறம் ஊரை கூட்டி நான் பஞ்சாயத்து வச்சிருவேன். நீ என்னடா ஊரை கூட்டி பஞ்சாயத்து வைக்கிறச்சா? நான் ஊரை கூட்டினு வரேன். இதா ஏன்பா என்னப்பா அவன் ஊரே கூட்டு வரேன்றான்? நீ ஏன்னா பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல. நீ இருப்பா, எங்க முதலாளி ஊர் மேல உதவ எங்க வைக்கலான்னு பாக்குறியா? ஏ கம்னுரா, நீ வேற ஏதாவது பேசிட்டு இருக்க. ஏன்பா உங்க பிரச்சனை என்ன கோத்து விட்டு போறீங்க? ஏற்கனவே நான் 4 இடத்துல அடி வாங்கி இருக்கிறேன். நோ அப்பெல்லாம் ஒண்ணும் நடக்காதுண்ணா. அவன் யார கூட்டின்னு வரான்னு பாத்துருவான். யோ என்னத்தையே தூக்கிட்டு எழுப்பிட்டு வர? தூங்கி ஊருதான் கெட்டு போச்சு. அங்க போய் ஒருத்த கம்பத்துல அவன் பொண்டாட்டிய கூட்டின்னு வரான். யோ இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? இதுக்குதான் வயர்லாம் புடிங்கி போட்டுட்டு இருக்கியா? ஏமா நைட்ல இருந்து எங்க வீட்டுல கரண்ட் இல்ல, அது காரணம் நீங்க தான் கொம்பு விட்டு ஆட்டுன்னு ஆட்டி நைட்ல நான் தூங்க விடாத பண்ணிட்டீங்க. கேள்வி நல்லா ஒதுக்கிற மாதிரியா? யோ என்ன நாங்க தான் காரணம் எங்க சொல்ற? ஏமா யார் காரணமா இருந்தா என்ன ஆகுது? ஒயரம் பொறிக்கிறான். அப்ப எங்க ஒயரை மாத்தி கொடு. ஒயரை மாத்தி விடுவா? நாங்க எதுக்குமா ஒயரை மாத்தி கொடுக்கணும்? ஆமா அவங்க எதுக்கு ஒயர் மாத்தி கொடுக்கணும்? நீ தானே மாத்தி கொடுக்கணும் கேட்டா அதுக்கு நீயே பதில் சொல்ல. உன்னை கட்டினதுக்கு தேர்மிட்டாவது கட்டிருக்கலாம், நான் தின்றதுக்காக உதவும். அப்படி இருந்தாலும் குண்டத்தை பத்தா கேட்பாங்க. நல்லா காண்டாபுரம் மேல வளர்ந்துருக்கல, போய் அதனால கேட்கலாம், போய் சண்டை போடா. ஆமா இந்த அம்மா அடி ஒல்லி சிம்ரன் மாரிக்கிறாங்க, எனக்கு காண்டாபுரம் அப்படியே குத்துன்னா. என்ன சிதம்பரத்துல கேட்டாங்க, சீர்காழில கேட்டாங்க, மாயவரத்துல கேட்டாங்க, கும்பகோணத்துல கேட்டாங்க. என் கேரகம் எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கிட்டா வந்தேன் பாரு. என் கேரகம் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க பாரு, அதுங்கள சொல்லணும். உன் குடும்ப பிரச்சனை அப்புறம் பேசுறா. நான் இப்ப மேல ஏறி ஒயரை முறுக்கணும் என்னன்ற? நல்லா என்கிட்ட மட்டும் வாயான்னு போல போய் அவங்கிட்ட சண்டை போனா. யோ இதுக்கெல்லாம சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஏன் ஆம்பளை நீ வீட்டுல இருக்கல, நீ போய் சண்டை போடு. நான் ஆம்பளை மாதிரி வீட்டுல இருக்கிறேன், ஞானு குண்டு மாதிரி வீட்டுல இருக்கிறல, போய் சண்டை போட. நான் கொஞ்சம் ரூபா போறேன். இதோ பாரு, இது மாதிரிலாம் பேசிட்டு இருந்தேன்னா அப்புறம் எங்க அப்பா சொல்லி தயவு செய்ய பண்ணுவேன். தயவு செஞ்சு அதை முதல்ல பண்ணு. உன் கூட என்னால குடும்பம் நடத்த முடியாது. வாழ்க்கைன்னா உனக்கு விளையாட்டா போச்சா? ஒரு சின்ன விஷயத்துக்காக டைவர்ஸ் கிவர்ஸ் பேசி நிக்கிற. நீ வாய மூடு, வழக்கமே பேசாத. வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும். தம்பி இது வாழ்க்கையில எல்லாம் சகஜம். என் பொண்டாட்டி கூட செருப்புல அடிச்சுதான் அடிச்சிச்சு. எப்ப நான் அடிச்சுது? இன்னைக்கா? இப்போ பையனை கேளு பார்த்தா. அட கரம் பூச்சவன, இத வேற விளக்கமா சொல்லிட்டு இருக்கான். கண்டவங்க முன்னால நீ அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கியா? ஏமா அழாத, வெள்ளம் வந்து ஃபுல்லா அழிஞ்சு போடும். என் வீட்டை வந்து நெக்ஸ்ட் கேட்டு பாருங்க. சும்மா கலாச்சிருக்கலாம் நீ ஒண்ணு. நான் நீச்சிட்டா கல்லுல குத்துனா கை அடி போடும், அதனால தான் நீச்சிட்டா. யோ தேவலாம் பேசுறா, அவ்வளவு உனக்கு கழுத்து கடிப்பான். சண்டன் போட வந்தது அங்க, என்கிட்ட அந்த சண்டை போட்டு நிக்குதா? ஏ சங்கர, நம்ம ஏன்டா சண்டை போட்டுக்கு போறோம்? கரண்ட் ஒயர் ப்ராப்ளம் தான்டா பார்க்க வந்துக்கிறேன். நீ வாய மூடுற, தேவலாம் பேசி கட்டுறா. என்னடா இப்ப பிரச்சனை பண்ண போறியா? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? எப்ப பார்த்தாலும் இவங்க கூட தானே சண்டை நடக்குது. என்னடா என்னதான பிரச்சனை உனக்கு உங்க பொண்டாட்டிக்கா? நான் பாரு, நான் கண்டவங்கள இந்த ஆளு என்னடா கேக்குறான் பாருண்ணா. கண்டவன் யாருமா சொன்னா? என்னையா சொன்னா? அட ஒண்ணு இல்ல, நான் பொதுவா சொன்னேன், நீ ஞாயிற்று கேளுண்ணா. ஏண்டா பூசணிக்கா முடிஞ்ச பாவம், அந்த பொண்ணு உன்ன நம்பி வந்துக்குது. அந்த பொண்ணு வேலை வைக்கிற எப்படிடா நீ? அது பாவம், நான் கோட்டுமானு அப்படியா? அப்படித்தான் பண்ற. தேவையில்லாத மூக்கு நாக்காத வேலை, மூக்கு பஞ்சர் ஆயிடும். என்னடா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு பண்றியா? அவள் தான் தெரிஞ்சுக்கா. என்னப்பா நீங்க நிக்கிறீங்க? நைட்ல இருந்து கரண்ட் இல்லனா இவன் கொம்பு விட்டு ஆட்டி வச்சிருக்கானா? ஏன்டா அந்த பொழுப்ப மானங்கட்ட பொழுப்ப சோத்துக்கு உப்பு போட்டு தான் சொல்ற? தேவலாம் பேசுற. ஏன் ஒரு வீட்டுக்காரன் நீ பொம்மனே கிடையாதியா? நீ தான் என்ன கலாய்க்கிறல, உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். பண்ணாத பங்களா கை முடிஞ்சியா? டேய் என்னடா உனக்கு?
ஒயரை கொம்புல ஆட்டிக்கிற கேஸ் குத்தா எவ்வளவு பாயின் போடுவாங்க தெரியுமா? டேய் நாங்கடா அவன் ஏதோ புளினுக்குறான். நான் புழினுக்குறேனா? டேய் நான் தான் மொட்டை மாடில இருந்து பார்த்தனடா நீ கொம்பு விட்டு ஆட்டினதா. உங்க அம்மா மேனா மினிக்கு மேல சத்தியமா நான் கொம்பு விட்டு ஆட்டினு சொல்ல. டேய் எங்க அம்மா மேனா மினிக்க நானும் தான்டா பார்த்தேன். இதை விட சாட்சி என்ன வேணும்? இப்ப எல்லாம் ஒழுங்கா போயிடுங்க, பல்ப் பாயிண்ட் போடாதீங்க, என்ன கோவத்தை கால் பாத்தீங்க. ஆமா பல்பு கடை வச்சுக்கிறாத ஆளுக்கு ஒண்ணு வாங்கி போனோமா? எப்படி இவங்க கிட்ட குடும்பம் நடத்துறா? என்னென்ன பண்றது? என்ன மாயவரத்துல கேட்டாங்க, சிதம்பரத்துல கேட்டாங்க, சீர்காழில கேட்டாங்க. என் கிறகம் வந்து மாட்டம் பாரு இவங்கிட்ட. ஏய் நாடி இதே சொல்லுங்கடா, உன்னை எது கூப்பிட்டாங்க? எதனா ரோடு போறதுக்கு ஊர்ல சொன்னாலும் பாத்தியா எப்படி பேசுவான் பாத்தியா? இவன் என்னமோ ஒல்லியா இருக்க மாதிரி என்ன எப்படி பேசுவான் பாத்தியா? நீ சொல்றது கரெக்ட் தாமா. நீ ஒல்லியா இருந்தா பரவாயில்ல, நீ 75 கிலோ டபரா மெத்தனுக்குற. நீ மூடு, இந்த பஞ்சாயத்தை பாரு. நோ வேலைண்ணா, இந்த ஆள் வேற கம்பேரத்துக்கு பயப்படுறானா, இவன் வேற பிரச்சனை பண்ணுகிறானா. இவனா பிரச்சனை பண்ணி கீச்சிருவான். நீ பாரு எந்த ஒயர்ரா? ஏரியா மண்டியா ஏரி முறுக்கியா? ஏறுப்பா நீ அண்ணன் வந்துட்டாரு. எந்த ஒயர்ப்பா? அந்த 4 ஒயர்ல ஏன்னா ஒரு ஒயரத்தோட ஏழை கண்டு வந்தோ அதுதான். நீ கம்முனரா இன்ச கொடுக்காத. அவன் வேற எதனா ஒயரை மாத்தி முறுக்கிட்டு போறான். நீ கரெக்டா சொல்லு. வீட்டாண்ட இருந்தே பார்த்து சொல்றேன். ப்ளூ ஒயர்னு நினைக்கிறேன். நான் ஒயர் அப்படி போகுது. ஒயரு அப்படி போதா? நோ அந்த கம்பத்துல போட்டுக்கிறாங்கண்ணா. அந்த கம்பத்துல போட்டுக்கிறாங்களா? இப்பதான் அவன் ஏதோ கொம்பு சாட்டினான்னா அந்த வீட்டுக்காரன் ஆட்டிக்கிறான் போல்துண்ணா. நான் மெத்த மேல இருந்து பார்க்கும் போது இப்படி அப்படியான்னு பார்க்க விட்டேண்ணா. அட பாவி, உனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க வர சண்டை போட்டுனடா. சங்கர் எதுவும் தப்பா நினைச்சிக்க மாட்டா போலண்ணா. வாப்பா வாப்பா அந்த கம்பம் வாங்க போலாம். ஐயோ இந்த மூதவை நம்ம இவனை வேற கேட்க கேட்டுமே. சங்கர வரட்டுமா? எங்க வரட்டுமா? நான் பேசுறேன், போலீஸ்ல வேற கோத்து விட்டுருவீங்க. அது அந்த நாதேர் ஒழுங்கா சொல்லப்பா, நீ தப்பா நினைச்சுக்காத. இன்னொரு வாட்டி எல்லாம் பஞ்சாயத்துக்கு வந்து வச்சுக்கா கைது முடிச்சு போட்டுருவேன். போயா கரம் முடிச்சுங்க வந்துடுறானுங்க ஒண்ணுமே தெரியாது சப்போர்ட்டுக்கு. ஐயோ சிக்கன் பிரியாணி 2 வாங்கிட்டு வாயா, சாப்பிடும் போல இருக்குது. ஏமா 2? அவனுக்கு பத்தாது, 2 கிலோவா நட்டா? 2 கிலோவா? ஏய் வாங்கிட்டு வந்து நல்லாதான் இருக்கு, வாங்கிட்டு வாயா. உங்க அப்பா பொண்டுவாய் முக்க நட்டா சரியா போகுது, உன்னை வந்து பாத்துக்கிறேன். ஏ பொண்டுவாய் முக்கா மான வந்து நான் அவள் தான்டா. யோ மட்டன் பிரியாணி இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிட்டு வந்துரு. உனக்கு மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வர்றாங்க, தூண்டுறதுக்கு எப்படி அழிஞ்சுன்னு கிடைக்குது போய். சரி வர வரைக்கும் பசி தங்காது, வீட்டுல ஏதாவது இருக்கான்னு பாப்போம்.